Hi guys, welcome to RRpedia. இன்னைக்கு நம்ம class 8 Pearson IIT Foundation bookல Mathematics chapter 3 percentageல part 1 தான் பார்க்க போறோம். So வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். So percentages. Percent என்னது? Percent means for every 100. Per cent. Centனா வந்து பாத்தீங்கன்னா 100. For every 100 தான் வந்து பாத்தீங்கன்னா percent. The result of any division in which divisor is 100 is a percentage. ஸோ எந்த டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டிவைசர் வந்து 100ஓ அது வந்து பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ அந்த டிவைசர் வந்து பார்த்திங்கன்னா 100, அதாவது 100 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் சிம்பிளாரிட்டி நோட் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்ட்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10/100. ஸோ இந்த இடத்துல 100 வந்து பார்த்திங்கன்னா டிவைசராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்சன்ட்டில் பண்ணலாம். ஸோ 10/100 is equal to 10%. 25/100 is equal to 25%. X/100 is equal to X%. Since any ratio is also basically a fraction, each ratio can be expressed as a percentage. For example, a ratio of 1:2 can be converted to a percentage figure as. So எல்லா ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு ஃப்ராக்ஷன் தான். ஸோ எல்லா ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜை நம்மளால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோ ஆஃப் 1:2. ஸோ 1:2 வந்து என்னன்னா நம்ம 1/2ன்னு எழுதலாம். ஸோ 1/2 is equal to 1:50/2 into 50. That is 50/100. So 50/100 வரப்போ by 100 வந்து நம்ம percent மாற்றலாம். So 50%. Expressing X% as 100. Sorry, expressing X% as a fraction. Any percentage can be expressed as a decimal fraction by dividing the percentage by 100. ஸோ எந்த ஒரு பர்சன்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெசிமல் ஃப்ராக்ஷன் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து 100ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஆஸ் X% is equal to X out of 100, it is equal to X/100. ஸோ X/100 தான் வந்து பார்த்திங்கன்னா X%ங்கிறதுனால X% is equal to X/100. ஸோ 75% is equal to 75 out of 100, that is 75/100. ஸோ 3/4. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.75 எழுதலாம். Expressing the fraction a by b as a decimal and as a percentage. ஸோ ஃப்ராக்ஷன் a by b வந்து நம்ம டெசிமலையும் பர்சன்டேஜாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். எனி ஃப்ராக்ஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் அ டெசிமல், டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் பட் ரெக்கரிங். ஸோ டெர்மினேட்டிங்கோ இல்லையோ நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் இந்த மாதிரி இதுலேயும் வந்து நம்ம காட்டலாம். அண்ட் எனி டெசிமல் ஃப்ராக்ஷன் கேன் பி கன்வெர்டட் இன்டு பர்சன்டேஜ் பை மல்டிப்ளைங் வித் 100. ஸோ எந்த ஒரு டெசிமல் ஃப்ராக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கழிச்சிட்டோம். ஸோ 1/2 is equal to 0.5. ஸோ அதை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 50%. 1/4 0.25 into 100 25%. 1/5 0.2 into 100 20%. 1/3 0.3333, அதாவது அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 33.3%. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பிரஸ் 36% as a fraction. இப்போது 36% வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 36/100. ஸோ 36% is equal to 36/100. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்போ 9/25. ஸோ 36% as a fraction is 9/25. Express 64% as a decimal. ஸோ இப்போ டெசிமல் பார்த்தோம்னா ஸோ 64% is equal to 64/100. ஸோ 0.64. 64% as a decimal is 0.64. Percentage, a relative value. So percentage வந்து பார்த்திங்கன்னா ஒரு relative value சொல்கிறாங்க. When you obtain 18 marks out of 20 in a max unit test, it would be an absolute value. Let us say that you got 90% in the max unit test. Then you understood that you got 90 marks out of 100. However, if the maximum mark for the unit test is 50, then the marks obtained are, so 90%. இப்போ நம்ம 18 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க்கில் வந்து நம்ம 18 மார்க் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டான மார்க் இருக்குது. அதுவே 90% வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஒரு எக்ஸாமில். ஸோ கண்டிப்பாக 100 மார்க்கு நம்ம 90 மார்க் எடுத்திருப்போம். ஆனால் மேக்ஸிமம் மார்க்கே வந்து பார்த்திங்கன்னா 50 தான். அப்போ நம்ம எவ்வளோ மார்க் எடுத்திருப்போம்? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 90% of 50. ஸோ 90% of 50னா நம்ம ஆர் 90/100 into 50, அதாவது 90% of 50 is equal to 90/100 into 50, that is 45. ஸோ நம்ம 45 மார்க் எடுத்திருக்கோம். எதுக்கு?
அதாவது நம்ம 90% வந்து பார்த்திங்கன்னா 45. Hence the actual score depends upon the maximum marks of the unit test varies with the maximum marks. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆக நம்மளோட மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து அதாவது நம்ம எடுத்த மார்க்கை வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். Example, if the maximum marks are 60, then 90% of 60 is equal to 54. If the maximum marks are 70, then 90% of 70 is equal to 63. As the maximum marks vary, your marks also vary. So, maximum marks vary ஆக நம்மளோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். Hence, the percentage is a relative or comparative value. That means, in relation to total marks or when compared with the total marks, you get 90 marks. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வேரியாக நம்ம எடுக்கிற மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். Comparison of percentage. Let us say in your class 30% of students are girls and in 9th class 40% of the students are girls. Can you say that the number of girls in your class is less than the number of girls in class 9? The answer depends on the total number of each class. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ். அதுவே 9th கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ். ஸோ உங்கள் கிளாஸில் இருக்கிற கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9th கிளாஸில் இருக்கிற கேர்ள்ஸோட கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபெண்ட் ஆகும். If there are 50 students in your class, then the number of girls in your class. So 30/100 into 50. That is 30% of 50, 15. There are 30 students in 9th class. So நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. அதுவே 9th கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ 30 ஸ்டூடெண்ட்ஸில் 40% வந்து பார்த்திங்கன்னா 40/100 into 30. That is 12. ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸில் அதிகமாக இருக்காங்க. Although the percent of girls in your class is less than the percentage of girls in the 9th class, the number of girls in your class may be more than that in 9th class. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிளாஸில் இருக்கிற கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருந்தாலும் 9th கிளாஸில் இருக்கிற கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களோட வந்து கம்மியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வந்து அதிகமாக கூட இருக்கலாம். However, you can say that the percentage of girls in your class is less than the percentage of girls in 9th class. However, the number of girls in 2 class cannot be compared if the total number of students in each class is not known. So, ஒருவேளை நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுக்கலன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. When you that the percentage of girls in your class is less than the percentage of girls in the 9th class, you can specify that it is less by 10% points. That is 40 minus 30, 10 points. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 40 minus 30 அதாவது 10 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியும். Percentage point is a difference between two percentage values. So, ரெண்டு percentage valuesக்கு நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா percentage point. It is not equal to either percentage increase or percentage decrease. ஸோ அது percentage increaseக்கும் percentage decreaseக்கு வந்து ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. When two absolute values are given, 4 different percentage values can be calculated involving the two values. ஸோ ரெண்டு absolute value கொடுத்துருக்கப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 4 different percentage values வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் calculate பண்ண முடியும் involving the two values. இப்போ எக்ஸாம்பிளுக்கு x is what percent of y. ஸோ ஒயில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து ஒரு பர்சன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த பர்சன் வந்து நமக்கு தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து நம்ம கே எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே % ஆஃப் ஒய். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே பை 100 ஆஃப் ஒய். கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு 100. ஸோ அது நம்ம இப்போது கான்ஸ்டன்ட் வேல்யூவில் பார்க்கலாம். வாட் % ஆஃப் 3.6 கிலோமீட்டர் இஸ் 360 மீட்டர். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். We know that 1 kilometer is 1000 meter. So 3.6 kilometers equal to 3.6 into 1000, that is 3600 meter. So 3600 meter ல 360 meter எவ்வளோ பர்சன்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 360 by 3600 into 100. ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம 3600 100 வந்து நம்ம 100ஆல் டிவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 360 by 36 தான் வருது. ஸோ அதை நம்ம 36 360 நம்ம வந்து டிவைட் பண்ணுறப்போ நமக்கு வந்து 10% கிடைக்குது. ஸோ த ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் இஸ் 10%. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இப்போ பர்சன்டேஜஸில் பார்ட் 2ல் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த கிரேட்டர் குவான்டிட்டி மோர் தென் த ஸ்மாலர். ஸோ இப்போது 2 நம்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்மாலராக இருக்குது. ஸோ வாட் பர்சன்டேஜ், ஸோ என்ன பெர்சன்டேஜில் வந்து கிரேட்டர் குவான்டிட்டி விட ஸ்மாலர் குவான்டிட்டி விட அதிகமாக இருக்குது சொல்லிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் சொல்லுவாங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் பை ஸ்மாலர் இன்ட்டு 100%. ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். பை வாட் பர்சன்டேஜ் இஸ் த சம் ஆஃப் ₹100 மோர் தென் த சம் ஆஃப் ₹90. ஸோ இப்போ ₹100 இருக்குது, ₹90 இருக்குது. ஸோ ₹90 விட என்ன பர்சன்டேஜ் வந்து ₹100 அதிகமாக இருக்குது சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் பை ஸ்மாலர் இன்ட்டு 100% ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ 100 minus 90 by 90 into 100%. அதாவது 11 1/9%. That is, the sum of ₹100 is more than ₹90 by 11 1/9%. ஸோ 11 1/9% வந்து பார்த்திங்கன்னா 100 விட 90 வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் 2. ஸோ இப்போ Anil's salary is 20% less than Raju's salary. Then by what percentage is Raju's salary more than that of Anil? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெறும் பர்சன்டேஜ் மட்டும் கொடுத்து எந்த ஒரு கான்ஸ்டன்ட் நம்பரும் கொடுக்கலன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்ஸ்டன்டாக நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ராஜுவோட சேலரி வந்து 100 எடுத்துக்கலாம். ஸோ 100 எடுக்கிற போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைக்கும். Anil's salary is 20% less than that of Raju's salary. So salary of Anil is equal to 80 of 100, that is ₹80. Raju's salary is 20% more than that of Anil's. Now the required percentage is equal to 20 by 80 into 100% is equal to 25%. Raju's salary is 25% more than that of Anil's salary. By what percentage is smaller quantity less than the greater? ஸோ நம்ம வந்து by what percentage is the greater quantity more than the லெஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தப்போ அதே மாதிரி வாட் பர்சன்டேஜ் இஸ் த ஸ்மாலர் குவான்டிட்டி லெஸ் தென் த கிரேட்டர். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டிக்ரீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கிரேட்டர் மைனஸ் ஸ்மாலர் பை கிரேட்டர் இன்ட்டு 100. ஸோ இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Mohit's weight is 40 kg and Rohan's weight is 35 kg. By what percentage is Rohan's weight less than that of Mohit? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்போ 40 minus 35 by 40 into 100. ஸோ நம்ம வந்து 5 by 40 into 100. ஸோ ஆன்சர் வந்து 12.25%. சாரி 12.5%. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 பார்க்கலாம். In an examination, Mohit secured 60% of the maximum marks, which is more than that of pass mark by 45 marks. Find the maximum marks in the examination if the passing marks are 45%. ஸோ மார்க் செக்யூர்ட் பை மோஹித் வந்து பார்த்திங்கன்னா 60% அண்ட் பாசிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 45%. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மார்க்ஸ் செக்யூர்ட் அண்ட் த பாசிங் மார்க்ஸ் இஸ் 60 minus 45 15%. கிவன் தட் மோஹித் காட் 45 மார்க்ஸ் மோர் தென் த பாசிங் மார்க்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஹித் வந்து 60% மார்க் எடுக்கிறாரு, பாசிங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 45%. ஆனால் மோஹித் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் மார்க்கோட 45 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல நம்ம 60 minus 45 அதாவது 15% தான் வந்து பார்த்திங்கன்னா 45 மார்க்ஸ். ஸோ 15% வந்து 45 மார்க்ஸ்னால் 45 இன்ட்டு ஸோ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 300ன்னு வருது. தட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்ஸ் இன் த எக்ஸாமினேஷன் இஸ் ஈக்குவல் டு 300. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். P, Q and R contested in an election. All the votes polled were valid. P got 30% of the total votes for every 40 votes. Q got 80 votes. The winner got 6,000 more votes than the person who received the least number of votes. ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது. PQR வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. எல்லா ஓட் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக தான் வருது. P வந்து பார்த்திங்கன்னா 30% ஆஃப் த டோட்டல் votes வந்து வின் பண்ணுறாரு. ஃபார் எவ்ரி 40 votes Q got 18 votes.
ஸோ எல்லா 40 ஓட்டுக்கும் Q வந்து பார்த்தீங்கன்னா 18 ஓட்டு எடுத்தாங்க. The winner got 6,000 more votes than the person who received the least number of votes. Find the number of votes polled. ஸோ இப்போது நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெட் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes polled be x. ஸோ மொத்த நம்பர் ஆஃப் votes வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எவ்ரி 40 total votes there Q got 18 votes. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்லலாம்னா that is Q got 18 by 40 into 100%. That is 45% of the total votes. Percentage of the total votes that R got is equal to 100% minus 35% plus 45%. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30% ப்ளஸ் 45% எடுத்து போட்டிருக்காங்கன்னா Q வந்து 45% எடுத்துட்டாங்க, அப்புறம் P வந்து 30% எடுத்துக்காங்க சொல்லிட்டு நம்ம முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ Pயும் Qவும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓட் எடுத்தாங்களோ அது இல்லாமல் எடுக்கிறப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஆரோட டோட்டல் ஓட்ஸ் கிடச்சிடும். ஸோ R வந்து பார்த்திங்கன்னா 25 ஓட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா Q தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வச்சுருக்கிறதுனால Q தான் வின்னர் அண்ட் R தான் வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ 45 by 100x minus 25 by 100x is equal to 6,000. ஸோ இந்த இடத்துல முன்னாடி பார்த்துருப்போம் லீஸ்ட் நம்பர் விட வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் வந்து 6,000 அதிகமாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ x is equal to 30,000. ஸோ 30,000 ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போல இருக்குது. The total number of votes polled are 30,000. Cost of living index. An index is a relative number which indicates change in prices of commodities, agriculture production, industrial production, cost of living, etc. over a period of time. So இந்த living index வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 years இருக்குது. ஸோ அந்த 2 yearsல இருக்கிற price of சேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் காமடிட்டிஸ் இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இருக்கலாம், இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கலாம், காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கலாம், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணோம். ஸோ இப்போது 2 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிறோன்னா ஸோ எந்த இயரை வந்து நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கணுமோ அதை வந்து பார்த்திங்கன்னா பேஸ் இயர்னு சொல்கிறோம். ஸோ எந்த இயரை வந்து கம்பேர் பண்ணுறோமோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் இயர்னு சொல்கிறோம். பேஸ் இயர் த சேஞ்ச் ஆர் மார்க்ட் வித் ரெஃபரன்ஸ் டு அ பர்டிகுலர் இயர் விச் இஸ் கால்ட் அ பேஸ் இயர். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இஃப் த இண்டெக்ஸ் நம்பர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் in April 2007 with reference to April 2006, that is base year, is 105, then it means that there is a 5% increase in the agriculture production from April 2007 to April 2007, sorry, April 2006 to April 2007, sorry, printing mistake it is here. So இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா index number of the agriculture production 2007 with reference to 2006. ஸோ இந்த இடத்துல வந்து 2006ல் 2007ல் வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து சொல்கிறாங்க. ஸோ 2006ல் வந்து 100 கொடுத்துருக்காங்க, அதுவே 2007ல் வந்து பார்த்திங்கன்னா 105 கொடுத்துருக்காங்க. ஸோ 2006 தான் இந்த இடத்துல வந்து பேஸ் இயர். ஸோ ஏன் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் ரெஃபரன்ஸ்க்கு நம்ம சொல்கிறோம். Then it means that there is a 5% increase in the agriculture production from April 2006 to April 2007. Although there are many index numbers that are commonly used, we focus on the cost of living index. ஸோ நிறைய இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபாலோ வெயிட் அண்ட் ஆவரேஜ் மெத்தட் டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ். ஸோ இந்த வெயிட் அண்ட் ஆவரேஜ் மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா லிவிங் இண்டெக்ஸோட காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்காத யூஸ் பண்ணுறாங்க. In this method, the quantities of commodities consumed by a group of people are taken as equal in the both years. ஸோ இப்போ ஒரு காமடிட்டிஸோட குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் பீப்புள் 2 வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் எடுத்துக்கிறாங்க. திஸ் ஆர் considered as weight. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டோட கணக்கில் எடுக்கிறாங்க. The total expenditure for both years is calculated. The year for which the cost of living index is calculated is referred to as the current year. சொன்ன மாதிரி எந்த இயருக்கு வந்து கண்டுபிடிக்கிறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் இயர்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜில் இருக்குது, பார்க்கலாம். Cost of living index formula என்ன பார்த்தீங்கன்னா total expenditure in the current year by total expenditure in the base year into 100. ஸோ total expenditure in the current yearனா எல்லாத்தையும் ஆட் பண்ணி divided by total expenditure in the base yearனா base yearல இருக்கிறதையும் ஆட் பண்ணி into 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Calculate the cost of living index for the year 2008 taking 2000 as the base year from the following information. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2008 வந்து கரண்ட் இயராகவும் 2000 வந்து பேஸ் இயராகவும் எடுக்க சொல்கிறாங்க. ஸோ இந்த காமடிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், ஆயில், பல்சஸ், வெஜிடபிள்ஸ் இருக்குது. குவான்டிட்டி கன்சியூம்டு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து 25 kg, ஆயில் வந்து 5 kg, பல்சஸ் வந்து 10 kg, வெஜிடபிள் வந்து 15 kg. ஸோ ரேட் இன் ருபீஸ் பர் கேஜி 2000 வந்து பார்த்திங்கன்னா 16 rupees, அதுவே ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 40 rupees,
பல்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25, வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதுவே 2008 பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து 20, ஆயில் வந்து 80, பல்சஸ் வந்து 40, வெஜிடபிள் 16. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இயர் 2000 வந்து பார்த்தீங்கன்னா 25 into 16 plus 5 into 40 plus 10 into 25 plus 15 into 10. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை பண்ணுறாங்கன்னா ஒரு கேஜியோட ஒரு ரைஸோட ஒரு கேஜி வந்து பார்த்தீங்கன்னா 2000 16, அதுவே 2008 வந்து 20. ஸோ இந்த இடத்துல 25 கேஜிங்கிறதுனால 25 into 16, அதுவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 into 20. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நமக்கு 2000 வந்து 1000, 2008 வந்து 1540 வருது. ஸோ காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் இன் 2008 வந்து பார்த்தீங்கன்னா 1540 by 100, சாரி 1000 into 100. ஸோ 15.4. ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த கண்டினியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான், வெல்கம் டு வீடியோ. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் 8 Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 3 பர்சன்டேஜில் வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸில் பார்த்து நம்ம ஃபில்லிங் த பிளாக்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். இஃப் 2% of x is 20, then x is equal to. ஸோ எக்ஸோட 2% வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போது எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 2% of x is equal to 20. ஸோ 2% நம்ம அதை எப்படி எழுதலாம்? 2/100 எழுதலாம். ஸோ 2/100 of xனா 2/100 into x is equal to 20. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணுறப்போ x is equal to 1000 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 1000. If x% of 25 is 2, then x is equal to. ஸோ x% of 25 வந்து 2ன்னு சொல்கிறாங்க. ஸோ x/100 into 25 is equal to 2. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x is equal to 8ன்னு கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். In a class, there are 16 girls out of 40 students in total. The number of girls as a percentage of the total students are. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 16/40 into 100. ஸோ இதோட பர்சன்டேஜ் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16/40 into 100. ஸோ நம்ம 0 கேன்சல் பண்ணுறப்போ 16/4, 4 into 10, 40. ஸோ 40% தான் ஆன்சர். Fourth question குள்ள போலாம். The price of an article is increased twice in succession, each by 10%. The result is dash percent increase. Let the initial price of the article be x. Increase in the price is equal to x plus 10% of x. It is equal to x plus 10/100 into x is equal to x plus 0.10x is equal to 1.10x. Second increase in price 1.10x plus 10% of 1/10x. So 1.10x plus 10/100 into 1.10x is equal to 1.10x plus 0.11x. That is 1.21x. So increase percentage increase வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா முன்னாடி பார்த்துருப்போம். increased price minus initial price by initial price into 100. So 1.21x minus x by x into 100. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 21% வருது. இன்க்ரீஸ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21%. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வருஷமும் எக்ஸோட அதோட 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஸோ அதோட ஒரு 10% எக்ஸ் ஆட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.10xன்னு வருது. ஸோ அது கூட 1.10xோட 10% நம்ம ஆட் பண்ணுறப்போ நமக்கு 1.21x வருது. இந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபார்முலா, ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபார்முலா போடுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து 21% வருது. ஸோ இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஃபஸ்ட் வந்து 5th கொஸ்டின் பார்க்கலாம். x% of y is equal to y% of x. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் மூலியமாக பார்க்குறப்போ x% of y வந்து பார்த்தீங்கன்னா x/100 into y. So that is xy/100. So the y% of x is equal to y/100 into x. That is xy/100. So ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் வருது. So both are equal. Answer is true. So நம்ம 6th கொஸ்டின் போகலாம். a% of b plus c is equal to b% of a plus a. So சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா a% of b plus c
implies a by 100 into b plus c is equal to a into b plus c by 100 is equal to ab plus ac by 100. So b percent of a plus c is implies b by 100 into a plus c is equal to b into a plus c by 100, that is equal to ab plus bc by 100. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் ஏசி பை 100ம் ஏபி ப்ளஸ் பிசி பை 100ம் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கிடையாதுங்கிறதுனால ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். செவன்த் கொஸ்டின் போனால், இஃப் ஐ எம் 10% taller than you, then you're 10% shorter than me. ஸோ உன்னை விட நான் வந்து 10% டாலராக இருக்கேன்னா நீ என்னை விட 10% ஷார்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து 10% taller than you ஸ்டேட்மெண்ட் ஒன்றா எடுத்துக்கலாம். Let my height be x and your be y. So statement 1 வந்து பார்த்தீங்கன்னா x is equal to y plus 10% of y. That is x is equal to y plus 10 by 100 into y. X is equal to 1.1y. Statement 2ல பார்த்தீங்கன்னா y is equal to x minus 10% of x. Y is equal to x minus 10 by 100 into x. Y is equal to 0.9x. The result of two statements are different. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரதுனால ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். இப்போ 8th கொஸ்டினுக்கு போகலாம். இஃப் a is 2 times of b, then b is 100 times more than a. ஸோ இப்போ நம்ம இது வந்து சொல்யூஷனில் ஸ்டேட்மெண்ட் ஒன்று பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1ல் இது a வந்து 2bன்னு சொல்லியிருக்காங்க. அதே ஸ்டேட்மெண்ட் bயில் வந்து b is equal to a plus 100% of a. ஸோ b is equal to a plus a. Both the statement do not yield the same result. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரிசல்ட் கொடுக்க மாட்டேங்குது. So answer is false. So 9th question கொடுப்போம். Saving 20% of your pocket money of rupees x means spending 80% of your pocket money on rupees x. ஸோ இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1, பாக்கெட் மணி வந்து பார்த்தீங்கன்னா rupees xன்னு சொல்கிறாங்க. சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 20% of x, that is 20 by 100 into x. ஸோ சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 0.20x. ஸ்பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா x minus 0.20x, that is equal to 0.80x. Statement 2 வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி is equal to rupee x. சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா 80% of x, that is equal to 80 by 100 into x. ஸோ சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.80x. ஸ்பெண்டிங் x minus 0.80x is equal to 0.20x. Since both the statement yield same saving and spending, answer true. Tenth question க்கு போலாம். If x is to y is equal to 3 is to 4, then x is 60% of y. ஸோ இது வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். x is to y வந்து பார்த்தீங்கன்னா 3 is to 4ங்கிறதுனால x by y is equal to 3 by 4. ஸோ x is equal to 3 by 4 y. x is 60% of y னா x is equal to 60 by 100 into y. ஸோ x is equal to 3 by 5y. They give different results. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜ் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 3 by 5yன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். So 11th question, last year Mohit's computer fee was 10% of his total school fees. This year Mohit's computer fee is 15% of his total school fee. There is a 5% increase in the Mohit computer fee this year when compared to the last year. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்யூஷன் பார்க்குறப்போ மோஹித்தோட ஸ்கூல் ஃபீஸை வந்து லாஸ்ட் இயர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% of x. ஸோ 10 by 100 into x, that is equal to 0.10x. So மோஹித்தோட ஸ்கூல் ஃபீஸ் this year be rupees y. Computer fees வந்து பார்த்தீங்கன்னா 15% of y. So 15 by 100 into y 0.15y. Increase in Mohit computer fees. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ 0.15y minus 0.10x by 0.10x into 100. So 15y minus 10x by 10x into 100. 3y minus 2x by 2x into 100. Since we do not know the value of x and y and we do not have any relation between x and y, we cannot say. Sorry, answer வந்து பார்த்தீங்கன்னா we cannot say. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்து சொல்ல முடியாது. So இப்போ 12th question போகலாம். If my marks in maths are less than your marks in maths by 20%, then your marks in maths are 25% more than my marks in maths. So
என்னோட மேக்ஸில் வந்து என்னோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட மார்க்கை விட 20% கம்மியாக இருக்குது. அப்போது உன்னோட மார்க்ஸ் வந்து என்னோட மார்க்ஸை விட 25% மோராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணலாம். லெட் மை மார்க்ஸ் பி எக்ஸ் அண்ட் யோர் மார்க்ஸ் பி ஒய். ஸோ நம்மளோட மார்க்ஸ் எக்ஸ்னோ அவங்களோட மார்க்ஸ் ஒய்னோ எடுத்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 20% ஆஃப் ஒய். ஸோ 20% வந்து கம்மியாக இருக்குது நான் சொல்கிறதுனால ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 20% ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் is equal to y minus 0.2y, that is x is equal to 0.8y. Statement 2 வந்து பார்த்தீங்கன்னா y is x plus 25% of x. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணுறப்போ y is equal to 1.25x. ஸோ x is equal to 100 by 0.25 into y. ஸோ 4 by 5y is equal to 0.80y. Since both statements give the same result, answer true. ஸோ ரெண்டுமே ஒரே ரிசல்ட் கொடுக்குறதுனால ஆன்சர் வந்து ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் டாக்டர் வெல்கம் டு பிரியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 3 பர்சன்டேஜஸில் வெரி ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். Answer the following. So 13th question தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கொஷின். What percent of 52 kg is 26 kg? ஸோ 52 kg வந்து பார்த்திங்கன்னா 26 kg வந்து ஒரு பர்சண்டாக இருக்கும். ஸோ அந்த பர்சன்ட் என்னன்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ் பர்சன்ட் எடுத்துக்கலாம். ஸோ 26 is equal to x percent of 52. ஸோ பர்சன்ட் வந்து எப்போவுமே நம்ம பார்த்திங்கன்னா by 100. ஸோ x by 100 into 52. ஸோ 26 is equal to x by 100 into 52. ஸோ இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷன் பண்ணுறப்போ x is equal to 50%. ஏன்னா 52ஓட ஹாஃப் தான் பார்த்தீங்கன்னா 26. ஸோ ஆன்சர் இஸ் 50%. ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். வாட் பர்சன்ட் ஆஃப் 1 liter இஸ் 200 ml? ஸோ 1 லிட்டரில் என்ன பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml சொல்கிறாங்க. ஸோ ஒரு லிட்டரும் வந்து 1000 mlங்கிறது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 200 ml வந்து லிட்டர் வந்து இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ 1 liter இஸ் 1000 ml. ஸோ இந்த இடத்துல 200 ml சொல்லியிருக்காங்க. ஸோ 200 ml இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 1 liter. ஸோ அந்த பர்சன்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 20%. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 20% வந்து 5 மல்டிபிள் பண்ணால் நமக்கு 100% வரும். ஸோ 20% வந்து 200 ml தான். 200 ml வந்து நம்ம 5 மல்டிபிள் பண்ணுறப்போ 1000 ml வந்து நம்ம கரெக்டாக வெரிஃபை ஆகிறதுனால எக்ஸ் இஸ் 20%. 15th கொஸ்டினுக்குள்ளே போகலாம். if 75% of a number is 6. ஸோ ஒரு நம்பரோட 75% வந்து பார்த்திங்கன்னா 6ன்னு சொல்கிறாங்க. தென் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த நம்பர் இஸ் 1. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 75% ஆஃப் எக்ஸ் இஸ் 6. ஸோ 75% ஆஃப் எக்ஸ் வந்து 6னா 75% of x is equal to 6. So x is equal to 6 into 100 by 75. ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் என்ன பர்சன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 8 into 100 is equal to 12.25%. ஸோ 12.25% ஆஃப் எக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 1. த ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 12.5%. இப்போ நம்ம 16th கொஸ்டினுக்குள்ள போகலாம். இஃப் 3/8 ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் இஸ் 3/4. ஸோ 3/8 ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா 3/4. அப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ 3/8 ஆஃப் எக்ஸ் பர்சன்டேஜ், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3/4ன்னு சொல்கிறாங்க. ஸோ 3/8 into x by 100. ஸோ பர்சன்டேஜ்னால் by 100ன்னு சொல்லணும். ஸோ 3/8 into x by 100 is equal to 3/4. ஸோ இந்த இடத்துல நம்ம கேல்குலேஷன் பண்ணுறப்போ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200ன்னு சொல்லி நமக்கு வருது. இப்போ நம்ம 17th கொஸ்டினுக்கு போகலாம். இஃப் எக்ஸ் இஸ் 30% ஆஃப் இசட் அண்ட் ஒய் இஸ் 60% ஆஃப் இசட், தென் எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய்? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 30% ஆஃப் இசட். ஸோ இசட்டோட 30% தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ். ஒய் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டோட 60%. ஸோ எக்ஸோட என்ன பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30% ஆஃப் இசட், y is equal to 60% of z. X is equal to 30 by 100 into z, that is equal to 0.3 z. Y is equal to 60 by 100 into z, that is 0.6 z. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 30% ஆஃப் இசட்டுங்கிறதுனால நம்ம வந்து அது 30 by 100 into zன்னு போகிறோம். ஸோ 30 by 100 into z is equal to 0.3 z. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் இசட்டுங்கிற ஒரே ஒரு வேரியபிளுக்கு நம்ம மாற்றிட்டோம். ஸோ x by y into 100 is equal to 0.3 z
by 0.6z. ஸோ இந்த z நம்ம வந்து இப்போ கேன்சல் பண்ண முடியும் into 100. ஸோ x by y is equal to 50%. question கொடுக்கலாம். If 20% of x plus 25% of 20 is equal to 25% of 40, then find x. ஸோ எக்ஸோட 20% ஓட 25% of x வந்து ஆட் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 40ஓட 25%. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்க. ஸோ 20% of x plus 25% of 20 is equal to 25% of 40. ஸோ 20 by 100 into x. ஸோ இந்த இடத்துல பர்சன்டேஜ் வந்து நம்ம by 100 சொல்கிறதுனால 20 by 100 into x plus 25 by 100 into 20 is equal to 25 by 100 into 40. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல எல்லா கேல்குலேஷனும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்கிறப்போ நம்ம கடைசியாக x by 5 plus 5 is equal to 10 கிடைக்குது. ஸோ x by 5 is equal to 5ன்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ நம்ம கடைசி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா x is equal to 25 வருது. 19th question குள்ள போனால். If 0.15 into x is equal to 12.5% of 3, then find x. So solution பார்க்கலாம். 0.15 into x is equal to 12.5% of x. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0.15 வந்து நம்ம ரேஷனல் ஃபார்முக்கு மாற்றிடலாம். அதாவது 15 by 100 into x. அப்புறம் 12.5% வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஷனல் ஃபார்முக்கு மாற்றிடலாம். அதாவது 12.5 by 100 into 3. ஏன்னா அது 12.5% of 3ங்கிறதுனால. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா x is equal to 125 into 3 by 150. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா x is equal to 2.5ங்கிற ஆன்சர் கிடைக்குது. நம்ம 20th question போகலாம். The enrollment of members in a club increased from 500 to 550. Then find the percentage increase in the enrollment. ஸோ ஒரு கிளப் இருக்குது. அந்த கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா enrollment of members. ஸோ மெம்பர்ஸ் வந்து என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 550 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ரோல்மெண்ட்டில் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நிறைய பார்த்துருந்தோம். பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட ஃபார்முலா. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸோட ஃபார்முலா வந்து இந்த இடத்துல நம்ம போட்டோம்னா என்ரோல்மெண்ட் இன்க்ரீஸ் ஃப்ரம் 500 to 550. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா 550 minus 500 by 500 into 100. ஸோ 50 by 500 into 100. ஸோ இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் வந்து இருந்ததுன்னா 10%. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 500 10% தான் 50. ஸோ 550ங்கிறதுனால 10% பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. The 21 question போகலாம். The price of petrol increased by 30%. By what percent should it be decreased so that the price is equal to its initial price? ஸோ ப்ரைஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 30% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த பர்சன்ட் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணோன்னா அது வந்து இனிஷியல் ப்ரைஸ் போயிடும். ஸோ நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க 30% மறுபடியும் டிக்ரீஸ் பண்ணிட்டோன்னா இனிஷியல் ப்ரைஸ் போய்ட்டு சொல்லுவீங்க. ஆனால் ஆன்சர் வந்து கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நம்ம அதில் வந்து ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணுறப்போ 130 கிடைக்குது. ஆனால் 130ஓட 30% வந்து பார்த்திங்கன்னா 30 கிடையாது. ஸோ அதை விட பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதோட இனிஷியல் ப்ரைஸ்க்கு பதிலாக அதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக மாறிடும். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். லெட் த காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் பர் லிட்டர் பி ₹100. 30% of 100 is equal to ₹30. Final price ₹130. Initial price ₹100. It should be decreased by 30%. So decrease 1% வந்து பார்த்தீங்கன்னா 30 by 130 into 100. இதில் வந்து டிக்ரீஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க. That gives decrease percentage equal to 23 1/13%. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வர நம்பர் குழம்பிடுங்க. 23 1/3. Sorry, 23 1/13%. நம்ம 22nd question குள்ள போலாம். If 20% of the students in a school are girls and number of boys is 3060, then find the total strength of the school. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20%. நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3060. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இந்த வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேர் தான் இருக்க முடியும். ஸோ கேர்ள்ஸ் வந்து 20% சொன்னதுனால பாய்ஸ் வந்து கண்டிப்பாக 80% இருந்தாகணும்.
ஸோ பாய்ஸ் வந்து 80%னா 80% ஆஃப் எக்ஸ் இஸ் 3060. ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த். ஸோ எக்ஸோட 80% வந்து பார்த்தீங்கன்னா 360னா 20% என்னங்கிறது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 20% ஆஃப் எக்ஸ், தட் இஸ் 0.20x. பர்சன்டேஜ் ஆஃப் பாய் வந்து பார்த்தீங்கன்னா 80%. ஸோ 80% ஆஃப் எக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3060. ஸோ 80 by 100 into x is 3060. x is equal to 3060 into 100 by 80. ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3825 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸோட ஸ்ட்ரென்த் கேட்கல, நம்ம வந்து டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3825. இப்போ நம்ம 23rd கொஸ்டினுக்குள்ள போகலாம். In an examination, x and y secured 732 and 864 marks respectively. If y secured 72% of the marks, then find the percentage of the marks secured by x. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் மார்க்ஸ் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய்யும் பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க. அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 732 மார்க்ஸ், ஒய் வந்து 864 மார்க்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசல்ட்ஸ் வந்ததும் ஒய் வந்து பார்த்தீங்கன்னா 72% ஆஃப் த மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ 72% ஆஃப் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 864 மார்க்ஸ். ஸோ இப்போ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து எந்த பர்சன்ட் மார்க் வந்து எடுத்திருக்காங்கிறத நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ எக்ஸ் வந்து 732 மார்க்ஸ், ஒய் வந்து 864 மார்க்ஸ். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசட். ஒய் செக்யூர்ட் 72% ஆஃப் இசட். ஒய் இஸ் ஈக்குவல் டு 864 இஸ் ஈக்குவல் டு 72% ஆஃப் இசட். ஸோ 864 வந்து 72% ஆஃப் இசட்டுங்கிறதுனால இசட் இஸ் ஈக்குவல் டு 864 into 100 by 72. ஸோ இசட் வந்து பார்த்தீங்கன்னா 1200. ஸோ இசட் வந்து பார்த்தீங்கன்னா 1200, அதாவது டோட்டல் மார்க்ஸ் வந்து 1200 மார்க்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 732 by 1200 into 100. ஏன்னா எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 732 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 732 by 1200 into 100 is equal to 61%. So required percentage is equal to 61%. So thank you friends. இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். Hi guys, நான் அப்துரஹ்மான். வெல்கம் டு தரப்பியா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 3 பர்சன்டேஜஸில் பார்ட் 5 ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளே போகலாம். வெண்டர் பர்ச்சேஸ் சம் ஆப்பிள்ஸ். ஸோ ஒரு வெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்பிள்ஸ் வந்து வாங்குறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து ராட்டன், அதாவது 6% வந்து பார்த்தீங்கன்னா அழுகிடுது. ஸோ அந்த அழுகின ஆப்பிளை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக அவர் வந்து கவுண்ட் பண்ணுறப்போ டோட்டலி 51 ஆப்பிள்ஸ் வந்து அழுகிருக்கு. ஸோ 100%ல் டோட்டலில் 6% அழுகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ அழுகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 ஆப்பிள்ஸ் அழுகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் எவ்வளோ ஆப்பிள் வந்து வாங்கினாருங்கிறத இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எவ்வளோ ஆப்பிள் வாங்கினாங்கிறத நமக்கு சொல்ல. ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ரோட்டன் ஆப்பிள்ஸ் வந்து 6% ஆஃப் த டோட்டல் ஆப்பிள்ஸ்ங்கிறதால 6% ஆஃப் எக்ஸ். ஸோ 6%னாலே எப்போவுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1/100 போட்டுக்கிறோம். ஸோ 6 into 1/100 6/100 ஆஃப் எக்ஸ். ஸோ 6/100 ஆஃப் எக்ஸ்னால் 0.06x, அதாவது 6/100x. அதை வந்து நம்ம டெசிமல் ஃபார்முக்கு மாற்றிட்டோம். ஸோ 0.06x is equal to 51. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6% ஆஃப் எக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 51ங்கிறனால இந்த இடத்துல வந்து நம்ம 0.06x வந்து பார்த்தீங்கன்னா 51 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 850ன்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து 100 வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், மறுபடியும் டெசிமல் ஃபார்ம்லேருந்து மறுபடியும் ரேஷனல் ஃபார்முக்கு மாற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சதுனால நம்பர் ஆஃப் ஆப்பிள் வெண்டர் பாட் இஸ் ஈக்குவல் டு 850. இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். In an election, only 2 candidates, Ram and Sham, contested. ஸோ ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, ராம் அண்ட் ஷாம். ராம் காட் 75% ஆஃப் த டோட்டல் வேலிட் votes. 6% of the polled votes were declared invalid. If 64,200 votes were polled, then find the number of valid votes polled in a favor of Sham. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 25% ஆஃப் 64,200 போட்டோம்னா நமக்கு ஷாம் வருது கடைசின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 6% ஆஃப் த போல்டு ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ டோட்டலி 94% ஆஃப் ஓட்டில் ஷாம் வந்து 75% எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டான சம் போடுற மட்டும் தான் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டல் வேலிட் ஓட் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் வேலிட் வந்து எக்ஸுங்கிறதுனால டோட்டல் ஓட்ஸு 64,200. இதில் வந்து இன்வாலிட் ஓட்ஸும் சேர்த்து இருக்குது. ஸோ இன்வாலிட் ஓட்டு பற்றி 6%ங்கிறதுனால வேலிட் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா 94%. ஸோ 94% ஆஃப் 64,200 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ வேலிட் ஓட்ஸ் எடுக்கணும்னா நம்ம 94% நம்ம வந்து டோட்டல் ஓட்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்ஸ் கிடச்சிரும். So x is equal to 94/100 into 64,200, that is equal to 60,348. So Ram வந்து 75% of the valid votes எடுத்திருக்காரு. So Sham got 25% of the valid votes. So இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ராமோடதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுலேருந்து ஷாமோட கண்டுபிடிக்க பதிலாக நம்ம வந்து டேரெக்டாக ஷாமோடதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 25% of 60,348 வந்து பார்த்தீங்கன்னா 25/100 into 60,348. So number of valid votes Sham got is 15,087. So now third question கேட்கலாம். If A is 20% more than C and B is 60% more than C, then A is what percent of B? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A வந்து சியை விட 20% அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. அண்ட் B வந்து பார்த்தீங்கன்னா சியை விட 60% அதிகமாக இருக்குது சொல்கிறாங்க. தென் A is what percent of B? ஸோ A வந்து எந்த பர்சன்ட் ஆஃப் B கூட என்ன பர்சன்ட் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ கூட இருக்கலாம். அது வந்து மார்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா அவரோட ஹைட்டாக இருக்கலாம், வெயிட்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து மோர் இருக்குன்னு நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஸோ A வந்து சியை விட 20% அதிகம்னு சொல்கிறாங்க. ஸோ A is equal to C plus 20% of C. ஸோ A is equal to 1.20 C. B வந்து பார்த்தீங்கன்னா சியை விட 60% அதிகம். ஸோ B is equal to C plus 0.60 C. ஸோ B வந்து பார்த்தீங்கன்னா 1.60 C. A is what percent of B? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே A by B into 100%. ஸோ இதை வந்து போடுறப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு 1.20 C by 1.60 C into 100. இந்த இடத்துல வந்து ஏன் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து C கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் நிறைய வேரியபிள் இருக்கிற இடத்துல நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் வந்து 75%. நான் ஃபோர்த் கொஸ்டினுக்கு போகலாம். வாட் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5/9%? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5/9 வந்து பர்சன்ட்டை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சொல்லிட்டு கேட்குறாங்க என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து எப்போவுமே நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறப்போ ஹோல் நம்பரை வச்சு டினாமினேட்டரை மல்டிபிள் பண்ணி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 into 9 வந்து 45. ஸோ 45 + 5/9 டினாமினேட்டர் வந்து அதுவே தான் இருக்கும். ஸோ 5/9% இஸ் ஈக்குவல் டு 45 + 5/9/100. ஸோ 50/9 into 100. ஸோ இந்த இடத்துல 50/9 into 100ங்கிறதுனால நம்ம 50 100 வந்து டிவைட் பண்ணுறப்போ 1/2 into 1/9 into 2. ஸோ 1/8ன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் வருது. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/9% இஸ் ஈக்குவல் டு 1/8. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் போய்க்கலாம். A number when increased by 40% becomes 42. What is the number? ஸோ ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது கூட அந்த நம்பரோட 40% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 42 வருது. ஸோ அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட 40% வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 42 வருது. ஸோ x plus 0.40 x is equal to 42. ஸோ 1.40 x is equal to 42. ஸோ x is equal to 42/1.40. ஸோ 42/100/140. ஸோ இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா x is equal to 30. ஸோ இப்போ நம்ம சிக்ஸ்த் கொஸ்டின் போகலாம். A had ₹160 and B had ₹140. A spent 20% and B spent 30% of the money they had. Who spent more money? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா A வந்து ₹160 வச்சுருக்காரு, B வந்து ₹140 வச்சுருக்காரு.
ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டோட்டல் மணியில் 20% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு, பி வந்து 30% ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ யார் வந்து அதிகமாக மணி எடுத்திருக்கான்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஏ அதிகமாக வச்சிருக்கிறதுனா காசு அதிகமாக வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஏ அதிகமாக காசு செலவு பண்ணணும்னு சொல்ல முடியாது. பி வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணதுனால பி வந்து அதிகமாக எடுத்ததுன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 4 குவான்டிட்டிஸும் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ரேஷன் சேம் மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ₹160, பி வந்து ₹140. ஏ ஸ்பெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் 160. ஸோ 20/100 into 160 32. அது பி வந்து 30% ஆஃப் 140னால 30/100 into 140. சாரி, நமக்கு வந்து 42 வந்து ஆன்சர் கொடுக்கல, பிரிண்டிங் மிஸ்டேக், சாரி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30/100 into 140 வந்து பார்த்தீங்கன்னா 42. ஸோ இந்த இடத்துல 42 வந்து 32 அதிகமாக இருந்தனால பி ஸ்பெண்ட் மோர் மணி. ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான அளவுக்கு செலவு பண்ணியிருக்காரு. செவன்த் கொஸ்டின் போகலாம். Due to a rise of 12% in the price of mangoes, a dealer get 27 per kg less for ₹24,750. Find the following: the new price per kg of mangoes, the original price per kg of mangoes approximately. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேங்கோஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 12% ரைஸ் ஆகுது. ஸோ அந்த இனிஷியல் ப்ரைஸை விட 12% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக வாங்குறதை விட 27 kg வந்து அந்த டீலரோட கம்மியாக வாங்க முடியுது. எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா 24,750க்கு. ஸோ நமக்கு வந்து ஃபைண்ட் த ஃபாலோயிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, இப்போ புதுசாக இருக்கிற மேங்கோஸோட ப்ரைஸும் ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் மேங்கோஸ்க்கும். ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் மேங்கோஸ் பர் கேஜி வந்து ₹Xன்னு எடுத்துக்கிறாங்க. நியூ ப்ரைஸை வந்து X + 12% ஆஃப் X 1.12Xன்னு எடுத்துக்கிறாங்க. இஃப் அட் ஆர் ₹X per kg, he got Y kg mangoes for ₹24,750. Then after rise in price, he got Y minus 27 kg for ₹24,750. So ப்ரைஸ் வந்து எக்ஸாக இருக்கிறப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒய் கேஜி மேங்கோஸ் வாங்குறாரு. அதே ப்ரைஸ் வந்து 1.2Xஆக இருக்கிறப்போ 1.12Xஆக இருக்கிறப்போ ஒய் மைனஸ் 27 kg வாங்குறாரு. ஸோ ஒய் மைனஸ் 27 kg இஸ் ஈக்குவல் டு 24,750 இஸ் ஈக்குவல் டு 1 kg இஸ் that gives 1 kg is equal to 24,750 by y minus 27, that is equal to 1.12x. இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். 24,750 is equal to 1.12x into y minus 27. Earlier y kg is equal to 24,750 is equal to, that gives 1 kg is equal to 24,750 by y is equal to x. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் எக்ஸில் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து நம்ம சப்மிட் பண்ணுறோம். ஸோ 24,750 is equal to 1.12 into 24,750 by y into y minus 27. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கிறப்போ y வந்து 250 நோட்ஸ் வந்து நமக்கு தெரியுது. x is equal to 24,750 by 252 equal to 98.21. ஸோ இதை வந்து நம்ம எஸ்டிமேட் பண்ணுறப்போ ₹98 நமக்கு தெரியுது. நியூ ப்ரைஸ் பர் கேஜி இஸ் ஈக்குவல் டு 1.12x, தட் இஸ் ஈக்குவல் டு 1.12 into 98 இஸ் ஈக்குவல் டு ₹110. ஒரிஜினல் ப்ரைஸ் பர் கேஜி ₹98. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 98, நியூ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110. எது கொஸ்டின் கேட்கலாம். From 80 liters of 80% alcohol solution, 10 liters is removed and replaced by 5 liters of water. Find the percentage of alcohol in the solution. So 80 liters இருக்குது. ஸோ 80 liters இது என்ன இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 80% ஆல்கஹால், மீது 20% வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ 80% ஆல்கஹால் 20% வாட்டர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80 liters. ஸோ அதுலேருந்து 10 liters வந்து எடுத்துடுறாங்க. அதுலேருந்து 10 liters எடுத்துகிட்டு 5 liter ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அதில் இருக்கிற ஆல்கஹாலோட பர்சன்டேஜோட சொல்யூஷன் வந்து கேட்குறாங்க. அந்த சொல்யூஷனில் இருக்கிற ஆல்கஹாலோட பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. ஸோ சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் ஆல்கஹால் இன் 70 liter ஆஃப் சொல்யூஷன். ஸோ அந்த இடத்துல வந்து ஆல்கஹாலோட குவாலிட்டி வந்து 70 liter சொல்யூஷன் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா 80% ஆஃப் 70, ஸோ 56 liter. ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூஷன் 70 + 5 liter, ஸோ 75 liter. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி குவாலிட்டி இது வந்து நம்ம
கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ பர்சன்ட் ஆஃப் ஆல்கஹால் இந்த ஃபைனல் சொல்யூஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து 56 லிட்டர், டோட்டல் சொல்யூஷனோட வெயிட் வந்து 75 லிட்டர். ஸோ 56/75 × 100 நம்ம வந்து பர்சன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இது வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்கிறப்போ 74 2/3%. ரெக்வயர்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 74 2/3%. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்டினியூஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு உங்களுக்கு புதுசுனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான். வெல்கம் டு அரபீடியா. இன்றைக்கி நம்ம கிளாஸ் 8 Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 3 பர்சன்டேஜஸில் பார்ட் 6 ஷார்ட் ஆன்சர் டைப் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம 9th கொஷினுக்கு போகலாம். ஏஸ் வெயிட் இஸ் 20% மோர் தென் பிஸ் வெயிட். ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா பியோட வெயிட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 20% சொல்கிறாங்க. அப்புறம் பியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா சியோட வெயிட்டை விட எக்ஸ்ட்ரா ஒரு 30% ஆஃப் சி வெயிட். அது அப்போது ஏவோட வெயிட் வந்து சியோட வெயிட்டை விட 50% அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே வேரியபிளுக்கு மாற்றணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏவோட வேல்யூ வந்து பியோட வேல்யூவாக மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து பார்த்திங்கன்னா பியை விட 20% அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a + 20% ஆஃப் b வந்து பார்த்திங்கன்னா 1.20 b. ஸோ அதுவே b வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க 30% அதிகமாக சியோட. ஸோ b வந்து பார்த்திங்கன்னா 1.30 c. ஸோ இந்த இடத்துல a வந்து 1.20 b. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பியோட வேல்யூ வந்து 1.30 சின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி 1.20 × 1.30 c. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.56 c கிடைக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏஸ் வெயிட் இஸ் 50% மோர் தென் சிஸ் வெயிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போது இந்த இடத்துல வந்து ஏவோட வேல்யூ மைனஸ் c/c. அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ஏவோட வெயிட் வந்து சியோட வெயிட் 50% அதிகமாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ 1.56 c - c/c × 100. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 0.56 × 100 56%. ஸோ ஏ வந்து பார்த்திங்கன்னா சியோட வெயிட்டை விட 56% அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 50% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். டென்த் கொஷினுக்குள்ள போகலாம். 3 numbers are given. If the second and third number respectively are 25% and 50% more than first, then what percentage of the second is the third? So let the first number be x. So first number வந்து நம்ம x ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஃபஸ்ட்டு நம்பர் வந்து எக்ஸ்னா எப்போவுமே செகண்ட் நம்பர் வந்து 25% மோர் தென் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 25% ஆஃப் எக்ஸ். ஸோ 1.25x. தேர்ட் நம்பர் 50% ஆஃப் எக்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால 1.50x. இப்போ நம்ம செகண்ட் நம்பரோட வேல்யூ எடுத்துட்டோம், தேர்ட் நம்பரோட வேல்யூ எடுத்தோம், ஃபஸ்ட் நம்பரோட வேல்யூ எடுத்துட்டோம், எல்லாமே ஒரே வேல்யூ இல்லை. பர்சன்டேஜ் ஆஃப் த செகண்ட் ஈக்குவல் டு த தேர்ட் இஸ். ஸோ செகண்டோட வேல்யூ வந்து தேர்டோட சேர்த்து எவ்வளோ வரும்னு சொல்லி பார்க்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1.50x/1.25x × 100. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறப்போ 6/5 × 100. ஸோ 120%. 120% ஆஃப் த செகண்ட் இஸ் த தேர்ட். ஸோ செகண்டை விட 120% தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு. லெவன்த் கொஸ்டின் போகலாம். If 33 1/3% of an AC ticket fare is equal to 66 2/3% of an non-AC ticket fare, then what percent of AC ticket fare is equal to non-AC ticket fare? ஸோ AC ticket fareோட 33 1/3% வந்து பார்த்திங்கன்னா 66 2/3% of a non-AC ticket fareன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா நான்-ஏசி டிக்கெட் ஃபேரோட 66 2/3% வந்து ஏசி டிக்கெட் ஃபேரோட 33 1/3% சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம ஹோலாக வந்து வாட் பர்சன்ட் ஆஃப் ஏசி டிக்கெட் ஃபேர் இஸ் ஈக்குவல் டு நான் ஏசி டிக்கெட் ஃபேர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி டிக்கெட்டை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் அண்ட் நான் ஏசி டிக்கெட்டை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 33 1/3% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 63 2/3% ஆஃப் ஒய். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம சாதாரண இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 100/3% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 200/3% ஆஃப் ஒய். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறப்போ
பர்சன்ட் வந்து நம்ம எப்போவுமே டிவைடட் பை 100ங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல பர்சன்ட் இருக்கிறதுனால 100/3/100 into x is equal to 200/3/100 into y. ஸோ இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறப்போ x/3 is equal to 2/3y. ஸோ x is equal to 2y. Percentage of non-AC ticket to that of AC ticket will be y/2y into 100 is equal to 50%. ஸோ இந்த ஏசி டிக்கெட் ஃபேரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண நான் ஏசி டிக்கெட் ஃபேரை விட 2 மடங்கு. அதாவது இந்த நான் ஏசி டிக்கெட் ஃபேர் வந்து ஏசி டிக்கெட் ஃபேரோட 50%. ஸோ நம்ம 20 கொஸ்டின் கொடுக்கலாம். ரவி அண்ட் சம் ஆஃப் ₹10,800 and donated 40% of it to charity. He gave 50% of the remaining amount to Ramu. After giving the 25% of the remaining amount to Anita, he deposited the rest in the bank. How much money did he deposit in the bank? So 10,800 வந்து பார்த்தீங்கன்னா ரவி சம்பாதிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதில் 40% வந்து சேரிட்டி கொடுக்குறாரு. ஸோ அப்படி பார்க்குறப்ப 40/100 into 10,800 நமக்கு 4,320 கிடைக்குது. ஸோ இதை வந்து நம்ம 10,800 சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6,480. அப்புறம் ராமுக்கு வந்து ஒரு 50% கொடுக்கறதுனால அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ 15% ஆஃப் 6,480 is equal to 972. அதை வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5,508 வருது. அனிதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25% ரிமைனிங்கில். ஸோ 5,508 வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 20% வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1,377 வந்து நம்ம 5,508 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதாவது ₹4131. ரவி டெபாசிட் ₹4131 in the bank. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,800 சம்பாதிக்கிறாரு. அதில் 40% அதாவது 4,320 வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டி கொடுக்குறாரு. ஸோ மிச்சம் இருக்கிற 6,480ல் 15% வந்து ராமுக்கு கொடுக்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ₹972. அதை கொடுத்தக்கப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,508 இருக்குது. ஸோ அந்த 5,508ல் 25% வந்து பார்த்தீங்கன்னா அனிதா கொடுக்குறாரு. அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ₹1377. ஸோ அந்த 1377 காசை வந்து கொடுத்தக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கையில் 4131 இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாரு. 13th question போகலாம். The manufacturing cost of 10 articles is ₹150. Tax on each article is 6% of the manufacturing cost. Transportation comes to ₹1 per article. By what percent is the total cost more than the manufacturing cost? So 10 articles. ஸோ ஒரு ஆர்டிகல்ஸோட வெளியே நம்ம எடுக்கிறது பதிலாக ஒரே எடுத்துலாம் 10 ஆர்டிகல்ஸ்னு. ஸோ 10 ஆர்டிகல்ஸுக்கு டோட்டல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6%. ஸோ 6% நம்ம எடுக்கிறப்போ 6/100 into 150 ₹9. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் பர் ஆர்டிக்கல். ஸோ ஒரு ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ₹1. ஸோ அதுவே 10 ஆர்டிகல்ஸ்னால் ₹10. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150, அதாவது 10 ஆர்டிகல்ஸோட ப்ரைஸ், ₹9, அதாவது டேக்ஸ் 6%, அப்புறம் ₹10 அதை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஸோ 169. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பை வாட் பர்சன்ட் இஸ் த டோட்டல் காஸ்ட் மோர் தென் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து செக் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 169 minus 150/150 into 100 is equal to 19 into 150 into 100. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12.2/3% தெரியுது. இது எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டை விட டோட்டல் காஸ்ட் வந்து 12.2/3% அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. question போகலாம். If x% of 25 is equal to y% of 15 and y% of 15 is equal to 25% of 20, then find the value of x. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலாப்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக பார்க்கலாம். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x% of 25 is equal to y% of 15. ஸோ 25ஓட x% வந்து பார்த்தீங்கன்னா 15ஓட y%. ஸோ 15ஓட y% வந்து பார்த்தீங்கன்னா 20ஓட 25%. ஸோ இப்போது x% of 25 is equal to y% of 15. நம்ம வந்து பர்சன்ட் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா by 100 போட்டுக்கலாம். ஸோ x/100 into 25 is equal to y/100 into 15. ஸோ 5x is equal to 3y. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1. ஸோ y% of 15 is equal to 25% of 20. y/100 into 15 is equal to 25/100 into 20. 3y is equal to 100.
submitting the value of 3y in equation 1. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5x is equal to 3yங்கிறது equation 1. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3y வந்து 100ன்னு இருக்குது. ஸோ 5x is equal to 100. ஸோ x is equal to 20. Question Rohan and Sohan held salaries which are in the ratio 3:4 respectively. Sohan saves 11% of his salary, Rohan saves 18% of his salary. If Sohan saves rupees 2,310 and then find the following: A. The savings of Rohan. B. The sum of the salaries of both. So Rohan Sohan வந்து பார்த்தீங்கன்னா salaries வந்து earn பண்ணுறாரு 3:4ங்கிற ரேஷியோவில். சோஹன் வந்து அவரோட சேலரி 11%, ரோஹன் வந்து அவரோட சேலரி 18% சேவ் பண்ணுறாங்க. ஸோ சோஹன் வந்து பார்த்திங்கன்னா 2,310 rupees வந்து சேவ் பண்ணுறாருன்னா அவரோட சேவிங்ஸ் ஆஃப் ரோஹனோட சேவிங்ஸும் சம் ஆஃப் த சேலரிஸ் ஆஃப் போத். ஸோ ரெண்டு பேரோட சேலரிஸோட சம் கேட்குறாங்க. ஸோ சோஹன் வந்து பார்த்திங்கன்னா 3:4 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ரோஹனை வந்து எக்ஸ்னோ சோஹன் வந்து ஒய்னு எடுத்துக்கலாம். ஸோ x/y = 3:4. ஸோ x/y = 3/4, அதாவது 4x is equal to 3y. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சோஹன் வந்து 11% ஆஃப் y எடுத்திருக்காரு. அதாவது அவரோட டோட்டல் இன்கம் வந்து y. ஸோ அதில் வந்து அவரோட சேவிங்ஸ் வந்து 11%. ஸோ 11/100 into y is equal to 0.11y. அதுவே சேவிங்ஸ் ஆஃப் ரோஹன் வந்து பார்த்திங்கன்னா 18% ஆஃப் x. ஸோ 0.18x. given that Sohan savings is equal to 2,310. So 0.11y is equal to 2,310. That gives y is equal to 2,310 by 0.11 is equal to rupees 21,000. ஸோ சோஹனோட சேவிங்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அவரோட சேலரி வந்து எடுக்க முடியுது. அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,000. ஸோ x is equal to 3/4 into y is equal to 3/4 into 21,000 is equal to 15,750. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோஹனோட சேலரி எடுத்துட்டோம். இப்போ ரோஹனோட சேலரி வந்து பார்க்குறோம். ஸோ ரோஹனோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 15,750. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோஹனோட சேலரியும் கிடச்சிச்சு, சோஹனோட சேலரியும் கிடச்சிச்சு. ஸோ அது மூலியமாக வந்து நம்ம ரோஹனோட சேவிங்ஸ் பார்க்கலாம். அவர் வந்து 18% சேவ் பண்ணுறதுனால 18% ஆஃப் x is equal to 2,835. அதுவே சம் ஆஃப் சேலரிஸ் x+y அவரோடது வந்து 15,750, சோஹன் வந்து 21,000. ஸோ 36,750. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கண்டிஷன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் காய்ஸ், நான் அப்துல் ரஹ்மான் குண்டாரபீடியா. எனக்கு நம்ம கிளாஸ் 8 Pearson IIT ஃபவுண்டேஷன் புக்கில் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 3 பர்சன்டேஜஸில் பார்ட் 7, அதாவது எஸ்ஏ டைப் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். A total of 1,100 votes were polled in a school election for school head boy. Among 3 contestants, the first secured 25% more than the second, and the third secured 300 votes less than the first. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,100 votes வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் எலெக்ஷனில் போல் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹெட் பாய் வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ 3 கான்டெஸ்டன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டை விட 25% வந்து அதிகமாக எடுத்துருக்காங்க. அப்புறம் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட 300 வந்து கம்மியாக எடுத்துருக்காங்க. ஸோ பை வாட் பர்சன்ட் ஆஃப் vote was the third contestant defeated by the first contestant. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்ட்டை விட தேர்ட் கண்டஸ்டன்ட் வந்து எவ்வளோ கம்மியாக எடுத்து டிஃபீட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் votes வந்து 1,100. சப்போஸ் த செகண்ட் contestant got x votes. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா x votes எடுத்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் contestant வந்து பார்த்திங்கன்னா அவரோட 25% அதிகங்கிறதுனால x + 25% ஆஃப் x, அதாவது 1.25x. தேர்ட் contestant வந்து பார்த்திங்கன்னா அதை விட 300 votes கம்மி. ஸோ 1.25x minus 300. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் கண்டஸ்டன்ட், செகண்ட் கண்டஸ்டன்ட், தேர்ட் கண்டஸ்டன்ட் மூணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே எக்ஸ் வேல்யூ வந்து வந்துடுச்சு. ஸோ டோட்டல் votes is equal to sum of votes won by each contestant. ஸோ டோட்டல் votes வந்து பார்த்திங்கன்னா 1,100. சம் ஆஃப் votes won by each contestant. ஸோ 3 contestant தான் இருக்காங்க. வெறும் 3 பேருக்கு மட்டும் தான் ஓட் பண்ண முடியும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.25x + x + 1.25x minus 300. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா 3.50x is equal to 1,100 + 300. ஸோ மைனஸ் வந்து இந்த பக்கம் வர்றப்போ +300 மாறுது.
ஸோ இந்த 3.50x is equal to 1400. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிவைட் பண்ணுறப்போ 400. ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா x is equal to 400 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்டெஸ்டன்ட் வந்து 1.25x ஓட்ஸ் எடுத்துக்கிறதுனால 1.25 டைம்ஸ் 400 அதான் 500. அதுவே தேர்ட் கான்டெஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.25x மைனஸ் 300 வோட்ஸ். ஸோ இப்போ நம்ம 1.25x வந்து முன்னாடி எடுத்துட்டோம், அது வந்து 500. இப்போ மைனஸ் 300 வந்து பார்த்திங்கன்னா 200. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் votes by which the first contestant defeated the third contestant. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். 500 மைனஸ் 200 by 500 இன்ட்டு 100. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்டு 100 பண்ணுறதுனால பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம், அதாவது 60%. ஸோ 60% வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கண்டெஸ்டன்ட் வந்து தேர்ட் கண்டெஸ்டன்ட்டோட அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காரு. So second question குள்ள a basket contains apple, guavas and orange. The number of guava is 60% more than that of apples. So ஒரு பேஸ்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், கோவாஸ் அண்ட் ஆரஞ்சஸ் இருக்குது. ஸோ கோவாவோட நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளோட விட 60% அதிகமாக இருக்குது. அண்ட் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் இஸ் 12.5% லெஸ் தென் தட் ஆஃப் கோவாஸ். ஸோ ஆரஞ்சஸோட நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 12.5% வந்து கோவாஸோட கம்மியாக இருக்குது. The total number of these fruits is 80. Then find the number of oranges. ஸோ டோட்டல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 80 ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ ஆரஞ்சஸோட நம்பர் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கோவாஸ் வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் 60% ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா கோவாஸ் வந்து எக்ஸை விட 60% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1.60x. நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.60x மைனஸ் 12.5% ஆஃப் 1.60x. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து நம்பர் ஆஃப் கோவாஸை விட 12.25% வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 1.60x மைனஸ் 0.20x இஸ் ஈக்குவல் டு 1.40x. ஸோ டோட்டல் ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ். ஸோ போன சம்மில் பார்த்த மாதிரியா டோட்டல் ஃப்ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆல் த ஃப்ரூட்ஸ். ஸோ 80 வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ரூட்ஸ்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 80 is equal to x plus 1.60x plus 1.40x. So 80 is equal to 4x. X is equal to 20. So இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்பர் ஆஃப் கோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.40x. தட் இஸ் 1.40 into 20. ஸோ நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 28. Third sum குள்ள போலாம். The price of a refrigerator P is the 5 times of the cooler Q. If the price of P increased by 20% and that of Q decreased by 40%, then what is the change in the total price of the refrigerator and cooler put together? So ஒரு refrigerator இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா Pன்னு சொல்கிறாங்க. is 5 times that of cooler Q. So Q விட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 5 times வந்து அதிகமாக இருக்குது, அதாவது price. If the price of P increases by 20% and that of Q decreases by 40%, then what is the change in the total price of the refrigerator and cooler put together? So இப்போ வந்து ப்ரைஸோட Pயோட ப்ரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகி Qயோட ப்ரைஸ் வந்து 40% டிக்ரீஸ் ஆச்சுன்னா இப்போ அதோட சேஞ்ச் இன் டோட்டல் ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிறது P is equal to 5Q. So new price of refrigerator is equal to P plus 20% of P, அதாவது 1.20P. New price of cooler வந்து பார்த்தீங்கன்னா Q minus 40% of Q, அதாவது 0.60Q. Total initial price is equal to P plus Q is equal to 5Q plus Q is equal to 6Q. Total new price வந்து பார்த்தீங்கன்னா 1.20P plus 0.60Q. அதை வந்து நம்ம Q கன்வெர்ட் பண்ணுறப்போ 1.20 into 5Q plus 0.60Q, அதாவது 6.60Q. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து 6.60Q minus 6Q by 6Q into 100 is equal to 0.6Q by 6Q into 100, so 10%. Says new price is greater than the 10 initial price increased by 10%. ஸோ நியூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ப்ரைஸ் விட 10% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது.
So fourth question போலாம். Raju gave 20% of his income to his daughter, 40% of the remaining to his first son, 30% of the remaining to his second son, and finally the remaining 12,600 was donated to the charitable trust. Find Raju's income. ஸோ ராஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20% வந்து அவரோட டாட்டர் கொடுக்குறாரு. அதில் இருக்கிற ரிமைனிங் வந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சன்னு கொடுக்குறாரு, அதாவது ஃபஸ்ட்டு சன்னுக்கு. அதுலேருந்து ரிமைனிங் ஒரு 30% வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சன்னுக்கு கொடுக்குறாரு. ஃபைனலி ரிமைனிங் 12,600 வந்து பார்த்தீங்கன்னா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு கொடுக்குறாரு. ஸோ ராஜுவோட இன்கம் வந்து நம்ம ₹X எடுத்துக்கலாம். அவரோட டாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் எக்ஸ், ஸோ அதாவது 0.20x எடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.80x. ஃபஸ்ட்டு சன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 40% எடுத்திருப்பாரு, அதாவது 0.32x வந்து எடுத்துருப்பாரு அவர். ஸோ இன்கம் லெஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.48x. செகண்ட் சன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 30% ரிமைனிங் எடுத்திருப்பாரு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணுறப்போ 0.48x மைனஸ் 0.144x is equal to 0.336x. So 0.33x6 was donated to charity, which is ₹12,600. So 0.336x is equal to 12,600. So x is equal to 37,500. ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜோட இன்கம் வந்து ஃபைண்ட் பண்ணுறோம். Fifth question. A shopkeeper sold certain articles. Cost price of each article and the number of articles sold are given below. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சர்டன் ஆர்டிகல்ஸ் வந்து விற்கிறாரு. காஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் ஈச் ஆர்டிகல்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் சோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர், சோஃபா செட்ஸ், கூலர்ஸ். ஸோ ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 செல்லாக இருக்குது, ரெஃப்ரிஜரேட்டர் 50, சோஃபா செட்ஸ் 130, கூலர்ஸ் 190. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் பர் ஆர்டிக்கல் 1996 ஒரு ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 450, அது 2006 வந்து பார்த்தீங்கன்னா 800. ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் வந்து 8000, சோஃபா செட் 500, கூலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000. அதுவே 2006 ஃபேன்ஸ் வந்து 800, ரெஃப்ரிஜரேட்டர் 10,000, சோஃபா செட் 8,000, கூலர்ஸ் 5,000. ஸோ இப்போது calculate the cost of living index for the year 2006 taking 1996 as the base year approximately. ஸோ லிவிங் இண்டெக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ரெண்டு இயருக்கான செலவு வந்து நம்ம வந்து பர்சன்டேஜாக எடுக்கிறது பார்த்தீங்கன்னா லிவிங் இண்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் இந்த இயர் 1996 எடுத்துக்கலாம். ஸோ பேஸ் வந்து 1996. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது எடுக்கிறப்போ ஸோ குவான்டிட்டி வந்து 100, ஒரு பர் ஆர்டிக்கலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து 450. ஸோ 450 × 100. அதே மாதிரி 50 × 8,000, 130 × 500, 190 × 3,000. ஸோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10,80,000 வந்து எக்ஸ்பெண்டிச்சர். அதுவே 2006 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதே மாதிரி ஆட் பண்ணுறப்போ 25,70,000. ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் 2006 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிவிங் இண்டெக்ஸ் எடுக்கிறோம். ஸோ 2006/1996 × 100. ஸோ அப்படி எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 25,70,000 by 10,80,000 × 100. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான், அதாவது 237.96%. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்டர் வந்து நம்ம இதோட முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா அதே பியர்சனில் ஃபிசிக்ஸ் சாப்டர் 4 வந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.